ஜெய் ஜெகத்மாதா தேவி பகலாமுகி. ஓம் ஹ்ரீம் பகலாமுகி வரதே சர்வ சௌபாகிய பிரதாயினி. சமஸ்த பக்தானாம் சர்வ அபீஷ்டம் சாதய சாதய ஹ்ரீம் ஓம் ஸ்வாஹா. நான் முன்னாடி பேசும்போது உங்களிடம் சொல்லியிருந்தது, உங்களுடைய சந்தேகங்கள், அதாவது நான் சொல்லும் பொழுது நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, அதில் பலவிதமான சந்தேகங்கள் உங்கள் மனசில் இருக்கும் என்கிட்ட கேட்குறதுக்காக. ஒரு அம்மா சென்னையில் இருந்து எழுதியிருக்காங்க, தன்னுடைய மகன், அவருக்கு 3 ஆண் குழந்தைகள் இருக்கிறது. மூத்த ஆள் MBBS படிக்கிறதுக்காக ஆஸ்திரேலியாவிலே அனுப்பி வச்சாச்சு. அங்கே போய் 1.5 வருஷம் படிச்சுட்டு அதை விட்டுட்டு இந்த பையன் திரும்பி வந்திருக்கான். எனக்கு படிக்க விருப்பம் இல்லை, என்னால் முடியாது அப்படி சொல்லி திருப்பி வந்துட்டு இப்போது சென்னையிலேயே ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் வேலை பண்ணுறானா. பெரிய சேலரி ஒன்றும் இல்லை. 2வது பையன் என்ஜினியர் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் சென்னையிலே சேர்ந்து படிச்சிருக்காரு. அவரும் கொஞ்சம் போயிட்டு அந்த படிப்பை பிரேக் பண்ணியிருக்கிறார். இனி என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இருக்கிறார். 3வது பையன் இப்போ +2 முடிச்சிருக்கிறார், நல்ல மார்க்கில் பாஸ் பண்ணியிருக்கிறார். இவரை எதில் விடலாம், என்ன படிக்க வைக்கலாம்? முன்னாடி உள்ள 2 பசங்களும், இந்த 3வது பையனோட அண்ணன்மார் 2 பேரும் தங்களுடைய படிப்பு இடையில விட்டு வந்தாச்சு. இந்த பையனுக்கும் இப்படி ஒரு சூழ்நிலை உருவாகுமோ என்று அந்த அம்மா பயப்படுறாங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலி, பல லட்சங்கள் செலவு பண்ணுறதுக்கு ஏற்கனவே செலவு பண்ணி அதில் ஃபெயில் ஆகிருக்கிறது. அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, முதல் பையனை அனுப்புறதுக்கு முன்னாடி, ஆஸ்திரேலியா அனுப்புறதுக்கு முன்னாடி அவங்க ஃபேமிலி ஜோதிஷி என்று சொல்லப்பட்ட சிலவரிடம் அபிப்பிராயம் கேட்டிருக்காங்க. பையனை அனுப்பி வை, படிக்கும் அப்படி சொல்லி தான் இவங்க இவ்வளோ பணம் செலவு பண்ணி அனுப்பி வச்சது. இப்போ அந்த அம்மாவுக்கு ஜோதிஷத்திலே நம்பிக்கை இல்லாத ஒரு அவஸ்தை வந்த மாதிரி தான் அவர் அந்த லெட்டரில் எழுதியிருக்கிறது. நான் என்ன சொல்கிறது என்றால், இங்கே ஜோதிஷத்தோட பராஜயம் அல்ல. இவங்கள் ஃபஸ்ட்டிலே பார்க்கப்பட்ட அந்த ஆச்சாரியன் சாஸ்திரியமாக ஜோதிஷம் தெரிஞ்ச ஆள் அல்ல என்று தான் நினைக்கிறேன். ஏனென்றால் எப்பவுமே ஜாதகம் பார்க்கும் பொழுது, படிப்பை பற்றி பார்க்கும் பொழுது, தொழில் பற்றி பார்க்கும் பொழுது, தனம் இது சம்பந்தமாக பார்க்கும் பொழுது, இது 3ம் கால்குலேஷன் செய்துட்டு இதில் பவர்ஃபுல்லான கிரகம் ஏதோ அதை தான் நம்ம எடுக்க வேண்டும். என்றால் இந்த காலம் நம்ம எதுக்கு குழந்தைகளை படிக்க வைக்கிறோம்? ஒருத்தங்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவான்னா, தம்பி நீ எதுக்கு படிக்கிறே அப்படின்னு கேட்டால், சீக்கிரமாக ஒரு வேலை கிடைக்கணும், வேலை கிடைச்சாச்சுன்னா இஷ்டப்பட்ட ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அப்படியே வாழ்க்கையை செட்டில் ஆகிடணும். இதை தவிர வேறு எந்த திங்கிங்கும் கிடையாது. சமூகத்தை பற்றி, சொசைட்டியை பற்றி, ராஜ்யத்தை பற்றி, நாட்டை பற்றி ஒன்றும் திங்க் பண்ணுற, ஏன் தன்னுடைய ஃபேமிலியை பற்றி கூட திங்க் பண்ணுறதில்லை. அப்படி காலம் மாறி போய்விட்டது. அப்போ படிக்கப்பட்டது எதுக்கு என்றால் ஒரு உத்தியோகம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும். அந்த ஒரே எய்ம் தான் இந்த படிக்கப்பட்டவருக்கெல்லாம் இருக்கிறது. இது ரொம்ப மோசமான ஒரு எய்ம் தான், ஒரு திங்கிங் தான். அப்படி வரக்கூடாது. எதுக்கு நம்ம வித்யாபியாசம் பண்ணுறோம் அப்படி என்றால், நல்ல விதமாக பேச வேண்டும், நல்ல விதமாக சிந்திக்க வேண்டும், நல்ல விதமாக செயல்பட வேண்டும். இது ஒன்றும் இப்போ கிடையாது. படிக்கிறது எதுக்கு படிக்கிறோம்? உத்தியோகத்துக்காக. அந்த ஒரே எய்ம் தான் இருக்கிறது. அதே மாதிரி இப்போ நம்ம கதை மாதிரி போக வேண்டாம், இங்கே வந்துடலாம். அப்போது இங்கே என்ன ஆச்சு என்றால், இவங்க போய் கேட்டிருக்காங்க ஆச்சாரியன்கிட்ட, அவங்கள ஆஸ்திரேலியா போய் படிக்கணும்னு அவன் விரும்புகிறான், நாங்கள் அனுப்புகிறோம். சரி நல்லது, நீங்கள் பண்ணுங்கோ அப்படி சொல்லியிருக்காங்க. அவர் என்ன பண்ணியிருக்கணும் என்றால், இவரோட ஜாதகம் பார்த்துட்டு அதில் 2ஆம் இடம், அதாவது லக்னத்தோட அடுத்த இடம் தன குடும்ப வித்யா ஸ்தானம். அங்கே தனஸ்தானத்துக்கு அதிபனாக இருக்கப்பட்ட கிரகம், வித்திக்கு அதிபனாக இருக்கப்பட்ட கிரகம், அதே மாதிரி 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், இதுக்கு அதிபனாக இருக்கப்பட்ட 10ஆம் பாவாதிபன். இது 3 கிரகங்களையும் கால்குலேஷன் பண்ணிட்டு இதில் பவர்ஃபுல்லாக இருக்கப்பட்ட கிரகம் ஏதோ அதே பேஸ் பண்ணி தான் இவன் படிக்க வேண்டும். ஏனென்றால் நீ படிக்கிறதுக்காக, சம்பாதிக்கிறதுக்காக இல்லையா, தொழில் பண்ணுறதுக்காக. அப்போ எது செய்தால் உனக்கு தனம் வருமோ, தொழில் ஆக அது யூஸ் ஆகுமோ, அதுதான் நீ படிச்சிருக்க வேண்டும். ஏனென்றால் டிகிரி, உன்னோட பேருக்கு பின்னாடி டிகிரி எழுதி வைக்கிறதுக்காக நீ படிக்கவில்லை, உத்தியோகத்துக்காகத்தான் நீ படிக்கிறது. அப்போ உன்னுடைய படிப்பு நாளைக்கு ஒரு பரிதி வரைக்கும் தானே, ஒரு ஏஜ் வரைக்கும் தான் படிக்கிறது. அப்போ அந்த படிப்பு இன்னொரு ரூபத்தில் மாறுறது, அதாவது இவனோட தொழிலாக மாறுறது.
அப்போ ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த பையனுக்கு மருத்துவராக இருக்கக்கூடிய யோகம், மருத்துவராக இருந்து சம்பாதிக்கக்கூடிய யோகம் ஜாதகத்தில் இல்லை. அதுதான் காரணம். அது எப்படி கண்டுபிடிக்கலாம் என்றால், வித்யாஸ்தானம், தனஸ்தானம், கர்மஸ்தானம். கர்மஸ்தானம் என்றால் தொழிலிடம் என்ற அர்த்தம். இந்த 3 இடங்களுக்கும் அதிபனாக இருக்கப்பட்ட கிரகத்தில் எந்த கிரகம் பவர்ஃபுல்லாக இருக்கிறதோ அந்த கிரகம் எதை கால்குலேஷன் பண்றதோ, எதை பேஸ் பண்றதோ அதுதான் இவர் படிச்சிருக்க வேண்டும். அப்படி படிச்சிருந்தால்தான் நாளைக்கு அந்த படிப்பு நமக்கு தொழில் ஆக மாறும், அதிலே இருந்து நமக்கு வருமானம் உண்டாகும். அந்த அம்மாவோட 2வது பையன் ஜாதகத்திலேயும் என்ஜினியர் ஆகக்கூடிய யோகம் இல்லை. அதுதான் அவருக்கு அந்த படிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வராமல் இருக்கிறது. பல பேர் சொல்லுவாங்க, என்னோட குழந்தை அதாவது இது முடிச்சாச்சுன்னா, +2 முடிச்சாச்சுன்னா எல்லா பசங்களும் சொல்லுவாங்க, எனக்கு என்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், அப்படி தான் எல்லாரும் சொல்கிறாங்க இல்லையா? ஆனால் அந்த யோகம் முதல் ஜாதகத்தில் இருக்க சரி, அப்படி படிச்சிருந்தா கூட அது நாளைக்கு நமக்கு யூஸ் ஆகுமா, நமக்கு அதில் இருந்து வருமானம் உண்டாகுமா, அதுக்கு தகுந்த ஒரு தொழில் கிடைக்குமா, இப்படி ஜாதகம் பார்த்தால் தெரியும். அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் பணம் கொடுத்து ஒரு சீட்டு வாங்கியாச்சுன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை என்றால் ஏற்கனவே ஆஸ்திரேலியா போய் படித்த பையன் மாதிரி அந்த பணம் போச்சு, அந்த பணம் திருப்பி வராது இல்லையோ. அது மட்டுமல்ல, எத்தனை வருஷங்கள் வேஸ்ட் ஆகிறது பாருங்க. 4-5 வருஷம் அவன் வாழ்க்கையில் வேஸ்ட்டாக போகிறது, அவனுக்கு ஒரு நிராசை உண்டாகிறது வாழ்க்கையில். இப்படியெல்லாம் உண்டாகாமல் இருக்க வேண்டுமானால் நல்ல ஒரு ஆச்சாரியன்கிட்ட போய் நீங்கள் காட்டுங்க உங்கள் ஜாதகத்தை, உங்களோட குழந்தைகள் ஜாதகத்தை காட்டிட்டு என்ன மேற்கொண்டு என்ன படிக்க வைக்கலாம். அவன் இன்ஜினியர் ஆகணும்னு விரும்புகிறா, டாக்டர் ஆகணும்னு விரும்புகிறா, ஐஏஎஸ் ஆகணும்னு விரும்புகிறா, ஐபிஎஸ், இப்படியெல்லாம் பல பேருக்கு பல ஆசைகள் இருக்குது. இந்த ஆசைகள், இந்த கனவுகள் நடக்குமா? மனுஷன் என்றாலே மனனம் செய்யக்கூடிய கழிவுள்ளவன். மனனம் செய்கிறது என்றால் திங்க் பண்ணுறது. நம்மளும் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும், கற்பனைகள் வளர்த்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதெல்லாம் வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் அப்படி கிடையாது இல்லையா? இப்போ பாருங்க, நிறைய பேர் எலெக்ஷனில் நின்று தோற்று போயிருக்காங்க. முதல்ல ஒரு நல்ல ஜோதிஷியை பார்த்து நீங்கள் ஜாதகத்தை கொண்டு கேட்க வேண்டும். இது இருந்தாச்சுன்னா இப்போ நான் வின் பண்ண முடியுமா? இல்லை என்றால் எதுக்காக ஒரு கெட்ட பேர் வாங்க வேண்டும்? தோத்து போச்சு அப்படின்னு ஒரு கெட்ட பேர் வாங்க வேண்டாம் இல்லையோ? இதுக்கு தான் நமது வேத சாஸ்திர பிரகாரம் இந்த ஜோதிஷம் என்ற சாஸ்திரத்தை ஈஸ்வரன் கொடுத்துருக்கிறது. அதை பேஸ் பண்ணி இப்போ பலவித சாஸ்திரங்கள் இருக்கிறது. ஜோதிஷத்தை பேஸ் பண்ணி நியூமராலஜி, ஜெமாலஜி, இப்படி ஏகப்பட்ட சாஸ்திரங்கள் இருக்கிறது. ஆனால் அதெல்லாமே வேத காலத்திலே இருக்கப்பட்டது அல்ல, அதெல்லாம் அப்புறம் மனுஷன் கண்டுபிடிச்சது தான். ஆனால் ஜோதிஷம் என்று சொல்லப்பட்டது ஈஸ்வரன் கண்டுபிடித்தது தான். மனுஷ ராசி உள்ள காலம் வரையும், மனுஷன் உள்ள காலம் வரைக்கும் இதுக்கு அழிவே இருக்காது. அதனால நல்ல ஒரு நீங்களும் படியுங்களே. சும்மா இருந்து அந்த நேரத்தில் டிவி பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாம ஒரு புக்கு வாங்கி கொஞ்சம் படிங்க, நல்ல விஷயம் படிங்க, 10 பேருக்கு சொல்லிக் கொடுங்க. சும்மா இருக்கிற டைமில் உங்கள் ஜாதகத்தை எடுங்க. ஜோதிஷ சம்பந்தமாக நிறைய புக்குகள் பல பாஷைகளிலே கிடைக்கும். நீங்கள் உங்கள் ஜாதகத்தை வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணி பாருங்களேன். எப்படி என்றால் ஒரு வருஷ காலத்துக்கு அந்த புக்கில் எழுதியிருக்கும், இந்த மாதிரி கிரகங்கள் இருந்தால் இன்னும் இதுன்னு நடக்கும் அப்படின்னு. உங்கள் ஜாதகத்தை வச்சுட்டு நீங்கள் ஒரு குறிப்பு எழுதுங்க. குறிப்பு எழுதிட்டு பர்டிகுலர் அந்த காலத்தில் இந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறதா பாருங்களேன். கண்டிப்பாக நடக்கத்தான் செய்யும். அதில் நல்லதும் வரும், கெட்டதும் வரும். அந்த கெட்டது வந்தால் அதை தடுக்குவதற்கும், கெட்டது வராமல் தடுக்குவதற்கும், சப்போஸ் அது வந்து போச்சுன்னால் அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கும் உள்ள வழிகள், அதுதான் தாந்திரிகம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது வியாதி என்ன என்று தெரிஞ்சாச்சு, அந்த வியாதி வராமல் தடுக்கலாம். வந்து போச்சுன்னால் அதுக்கு மருந்து சாப்பிடணும் இல்லையோ? அதுக்கு உரிய மருந்து, அதாவது உச்சிதமான மருந்து என்று சொல்லப்பட்டது தாந்திரிக பூஜைகள். நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் ஈஸ்வரன் தந்திருக்கப்பட்டது. நமக்கு நாளைக்கு என்ன நடக்கும் இந்த பாருங்க. இப்போ நான் உங்களிடம் பேசிட்டு இருக்கேன், நீங்க இது கேட்டுட்டு இருக்கு. நாளைக்கே இதே நேரத்தில் நீங்கள் என் முன்னாடி இருந்தது கேட்கும் என்று நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியும், ஒரே ஒரு சாஸ்திரத்துக்கு மட்டும். அதுதான் ஜோதிஷம். வேற எந்த சாஸ்திரத்தினாலே முடியாது. இப்போ விஞ்ஞானம் நிறைய வளர்ந்துருக்கிறது இல்லையோ? நிறைய வளர்ந்துருக்கிறது. ஆனால் ஒரு மனுஷனோட ஜாதகம் பார்த்துட்டு நீ இத்தனை காலம் வரை வாழ்ந்திருக்கும், இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு என்ன வியாதி வரும், இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு என்ன மாதிரி இருக்கும் உன்னோட ஃபியூச்சர், இப்படியெல்லாம் சொல்லணும் என்றால்
ஜோதிஷம் இல்லாமல் வேற எந்த சாஸ்திரத்துக்கும் முடியாது. ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த ஜோதிஷத்தை ஒரு 65% ஆளுகள் துர்விநியோகம் பண்றாங்க. சாஸ்திரியமாக அது படிக்காமல், அது ஜோதிஷம் மட்டுமல்ல, இப்ப இந்த பூஜை பரிகாரங்கள், பூஜை புரஸ்காரங்கள், பரிகாரங்கள் எல்லாமே அப்படித்தான். ஒரு 75% சும்மா ஏமாத்துறது தான். அப்படி உள்ள ஆளுகள் காரணமாகத்தான் இந்த மகத்தான சாஸ்திரத்துக்கு கெட்ட பேர்கள் வர்றது. அதனால நீங்க உங்க குழந்தைகள் சம்பந்தமாகவோ, நீங்கள் சம்பந்தமாகவோ, உங்க ஃபேமிலி, தொழில், இந்த மாதிரி எந்த துறையிலே ஆயிருந்தாலும், பௌதீக வாழ்க்கையிலே ஆயிருந்தாலும், ஆத்மீய வாழ்க்கையிலே ஆயிருந்தாலும், நாளைக்கு நமக்கு என்ன நடக்கும், என்ன பண்ணினால் நமக்கு நல்லது உண்டாகும், இப்படியெல்லாம் தெரிய வேண்டுமானால் அதுக்கு ஜோதிஷத்தின் அடிப்படையிலே உள்ள உபதேசம் தேவைப்படும். இது 100% உண்மைதான். அதுக்காகத்தான் நான் சொன்னேன், நீங்களும் அது படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றது. ஒரு 1 இயர் நீங்க உங்க ஜாதகத்தை வச்சுட்டு இந்த புக்ஸ், அதாவது விவரமுள்ள ஆளுகள் எழுதப்பட்ட புக்காக இருக்க வேண்டும், சாஸ்திரம் தெரிஞ்ச ஆளுகள் எழுதப்பட்ட புக்காக இருக்க வேண்டும். அப்படி ஏகப்பட்ட புக்ஸ் இருக்கு. அந்த புக்குகள் வச்சு உங்க ஜாதகத்தை வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. உங்க குழந்தைகளை என்ன படிக்க வைக்கலாம், உங்க வீட்டில் உள்ள ஐஸ்வர்யக்கேடுக்கு என்ன காரணம், நிம்மதி இல்லாமக்கு என்ன காரணம், குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணம், இதெல்லாம் அதுல தெரியும். இந்த ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. கொஞ்சம் நம்ம இது பாருங்க, எப்ப பார்த்தாலும் டிவி பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா நீங்க உங்களோட புத்திக்கு வர்க்க கொடுக்கறது இல்லையேன்னு அர்த்தம். நம்ம புத்தியை நம்மளே தீட்டுங்கோ. உங்க ஃபேமிலி, உங்க குழந்தை, இதை பற்றி நீங்க திங்க் பண்ணுங்க. அதனால நமக்கு நம்மளோட ஃபியூச்சரை பற்றி தெரியறதுக்கு ஈஸ்வரன் தந்திருக்கப்பட்டது தான் நமது ஜாதகம். அதாவது நம்மளோட டெஸ்டினி. டெஸ்டினா தலையில எடுத்து, அது கையில எடுத்து வச்சு பார்க்கறது தான் ஜாதகம் என்று சொல்லப்பட்டது. அந்த ஜாதகத்தில இருந்து தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட கொண்டு போய் கொடுக்குற. உங்களுக்கும் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தால் அவன் தப்பு சொல்லியாச்சுன்னா நீங்க சொல்லலாம். சிலவர் வந்து சொல்லுவாங்க, சுவாமி நான் அஸ்வதி நட்சத்திரம் கன்னி ராசி அப்படி சொல்லுவாங்க. அஸ்வதி நட்சத்திரத்துக்கும் கன்னி ராசிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. பரணி நட்சத்திரம் துலா ராசி அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அஸ்வதி நட்சத்திரம் என்றால் அது மேட ராசி தான், வேற ராசி வராது. இது கூட தெரியாத ஆளுகள் அவங்க சொல்லுவாங்க, நாங்க எத்தனை வருஷ காலமாக பார்க்கிறோம். அப்படி இல்லை. ஒருவன் 4, 3 சேர்த்தாச்சுன்னா 7 என்று கரெக்டா உங்களுக்கு தெரியும்னா, ஒருத்தன் தப்பா சொல்லியாச்சுன்னா ஏய் அது அப்படி இல்லை இப்படித்தானே உங்களால சொல்ல முடியும் இல்லையோ. அதனால நீங்க வருஷத்துல ஒரு வட்டமாவது உங்க ஜாதகம் எடுத்துட்டு நல்ல ஒரு ஆச்சாரியனை போய் பாருங்கோ, இல்லை அவரை வீட்டில் கூப்பிட்டு நீங்க பாருங்கோ, எல்லாவரோட ஜாதகங்களையும் பாருங்கோ. அப்போ நாளைக்கு என்ன நடக்க போகுது, தோஷம் என்றால் அந்த தோஷம் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இப்படி எல்லாம் அது பார்த்தால் தெரியும். ஏற்கனவே சொன்னப்பட்ட அந்த அம்மாவோட பையன் மாதிரி தன் குடும்பத்தில் இருக்கப்பட்ட தனத்தை தேவையில்லாமல் செலவு பண்ணி அவனுக்கும் உபயோகம் இல்லை, குடும்பத்துக்கும் உபயோகம் இல்லை, அப்படி போகும்படி ஒரு சூழ்நிலை உங்க குடும்பத்தில் உருவாகாமல் இருக்கட்டும். ஜெய் ஜெகத்மாதா தேவி பகலாமுகி. நான் சொல்லப்பட்டது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். அம்பாள் அனுகிரகம் பண்ணி இப்போ நான் பேசுறதும் நீங்க கேட்கறதும் அந்த மகாதேவியோட அனுகிரகத்தினால தான். என்னிலே இருந்து பேச வைக்கிறதும் உங்களில் இருந்து கேட்க வைக்கிறதும் அந்த மகாதேவி தான். நான் என்ன நினைக்கிறதோ அதேபடி உங்களுக்கு அது புரியட்டும் என்று அம்பாளிடம் வேண்டுகொள்கிறேன். ஜெய் ஜெகத்மாதா தேவி பகலாமுகி. ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடத்தில் தாந்திரீக பூஜைகளில் சிறந்து விளங்கும் பல ஆச்சாரியர்களால் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளன்று சிறப்பு யாகங்கள் நடைபெறுகின்றன. இந்த யாகங்களில் கலந்து கொள்வதன் மூலம் அன்னை ஸ்ரீ பகலாமுகி தேவியின் அருளால் நம் சர்வதோஷங்களும் நீங்கி சகல சௌபாகியங்களும் நம்மை பரிபூரணமாக வந்தடையும். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடம் ஜோதிடம், பிரசன்னம், வாஸ்து, தாந்திரீக பூஜைகள் மற்றும் வேத யாகங்கள் செய்திட தொடர்புக்கு 7305442299 7305442299. தொடர்பு மையங்கள் சென்னை, கோவை, பெங்களூரு, ஹைதராபாத், விஜயவாடா, டெல்லி, மும்பை, திருநெல்வேலி, டெக்சாஸ்.